லஞ்சம் வாங்குகிறவர்களை, ஊழல் செய்பவர்களை சிறையில் அடைப்பார்கள். சிறையில் குற்றவாளிகளை அடைப்பதே அவர்கள் திருந்துவதற்குத்தான், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும், அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்குத்தான். ஆனால் அந்த கைதிகளை வழிநடத்தக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளே லஞ்சம் வாங்கினால், அதுவும் அந்த சிறை கைதிகளை வைத்தே ஊழலில் ஈடுபட்டால், அத்தகைய செயலைத்தான் தமிழ்நாட்டிலே மத்திய சிறைச்சாலைகளில் பணியாற்றக்கூடிய 3 காவல் உயர் அதிகாரிகள் இந்த லஞ்ச வேட்டையை நடத்தியிருக்கிறார். இந்த 3 சிறைத்துறை அதிகாரிகளும் கைதிகள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஊழல் செய்திருக்கிறார்கள். 3 சிறைத்துறை அதிகாரிகளும் கூட்டாக சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, சிறை கைதிகள் தயாரித்ததை போல ஒரு பில்ல கணக்கு காட்டி நேரா அந்த கடையில இருந்தே ஸ்டேஷனரி பொருட்களை வாங்கி நிறுவனங்களுக்கு விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் பெரும் ஊழலில் ஈடுபட்டதாக மதுரை மத்திய சிறைச்சாலை அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியான சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். 6 பிரிவுகளின் கீழ் வழக்கை பதிவு செய்திருக்கிறார். லஞ்சம் ஊழல் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை. இந்தியாவில் அது ஒரு கிருமியை போல தொற்றிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ அரசியல் கட்சிகள், புதிய புதிய தலைவர்கள் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வருவார்கள், கட்சி தொடங்குவார்கள். எத்தனையோ நடிகர்கள் திரைப்படங்களில் வசனங்களை பேசுவார்கள், லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம். ஆனால் லஞ்சமும் ஊழலும் இந்த நாட்டினுடைய சாபக்கேடாக தொடர்ந்துதான் வருகிறது. அப்படி லஞ்சம் வாங்குகிறவர்களை, ஊழல் செய்பவர்களை சிறையில் அடைப்பார்கள், குற்றவாளிகளை சிறையில் அடைப்பார்கள். ஆனால் சிறையில் குற்றவாளிகளை அடைப்பதே அவர்கள் திருந்துவதற்குத்தான், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும், அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்குத்தான். ஆனால் அந்த கைதிகளை வழிநடத்தக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளே லஞ்சம் வாங்கினால், அதுவும் அந்த சிறை கைதிகளை வைத்தே ஊழலில் ஈடுபட்டால், அப்படித்தான் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலைகளில் பணியாற்றக்கூடிய 3 காவல் உயர் அதிகாரிகள் இந்த லஞ்ச வேட்டையை நடத்தி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை 6 இடங்களில் கிட்டத்தட்ட 11 பேருடைய வீடுகளில் சோதனையை நடத்தியது. யார் அந்த 3 உயர் அதிகாரிகள்? மதுரை மத்திய சிறைச்சாலையினுடைய எஸ்பியாக இருக்கக்கூடிய ஊர்மிளா, அடுத்தது கூடுதல் எஸ்பியாக அங்கே பணியாற்றக்கூடிய வசந்த கண்ணன், மதுரை சிறைத்துறை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன். இந்த 3 சிறைத்துறை அதிகாரிகளும் கைதிகள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஊழல் செய்திருக்கிறார்கள். சிறைத்துறையில் இருக்கிற கைதிகள் நல்வழிபட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அங்கே வேலை கொடுப்பது, அவர்களை பொருட்களை தயாரிக்க வைப்பது, அந்த பொருட்களை தயாரித்த பொருட்களை அரசாங்கங்களுக்கு டெலிவரி செய்வது, அதற்காக அரசு சார்பிலே முதலீடு செய்வது, இது வழக்கமாக நடந்து வருகிற ஒரு ப்ராசஸ். நம்ம நிறைய பார்ப்போம். சிறைச்சாலை வெளியில கூட அவர்களுக்காக கடைகளை உருவாக்குவது, அவர்களை தொழில் சார்ந்து நகர்த்துவது, அதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அப்படி சிறைத்துறை கைதிகள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிறைத்துறை அதிகாரிகள். 2017, 2018, 2019 அதிமுக ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த போது இந்த கால இடைவெளிக்கான கணக்குகளை ஒப்படைக்குமாறு இந்திய தணிக்கைத்துறை சிறைத்துறை நிர்வாகத்திற்கு கோரியது, மதுரையில் இருக்கிற மத்திய சிறைத்துறை நிர்வாகத்தை. ஆனால் மதுரையில் இருக்கிற மத்திய சிறைத்துறை நிர்வாகம் அதற்கான ஆவணங்களை தரவில்லை. இந்திய கணக்கு தணிக்கை குழுவிடம் அவர்கள் தரவில்லை. உடனே இந்திய கணக்கு தணிக்கை குழுவை சேர்ந்தவர்கள் அந்த மதுரை சிறைத்துறை நிர்வாகங்களுக்கு பொருட்கள் வழங்குவாங்கல்ல, அந்த பொருட்கள் வழங்கிய, மூலப்பொருட்கள் வழங்கிய நிறுவனங்களுடைய ஜிஎஸ்டி பில்லை எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்றாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணா சிறைத்துறை அதிகாரிகளாக இருக்கிற அந்த ஊர்மிளா என்பவரும், வசந்த கண்ணன் மற்றும் ராஜேந்திரன், இவர்கள் 3 பேரும் அதிமுக ஆட்சி காலத்திலே அவர்கள் பணியாற்றிய வெவ்வேறு சிறைகளில் சிறை கைதிகள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பதற்கு, அவர்களாக பொருட்களை தயாரிப்பதற்கு மூலப்பொருட்களை வாங்கியதில் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மதுரை மத்திய சிறையிலே எஸ்பியாக இருக்கக்கூடிய ஊர்மிளா, அவர் கடலூர் சிறையிலே வேலை செய்திருக்கிறார். 2016 2021 வரை அவர் கடலூரில் வேலை செய்த போதும், அதே நேரத்தில் இந்த வசந்த கண்ணன் இப்பொழுது அங்கே கூடுதல் எஸ்பியாக, மதுரையிலே கூடுதல் எஸ்பியாக இருக்கக்கூடியவர், அவர் பாளையங்கோட்டை சிறையிலே வேலை பார்த்திருக்கிறார்.
அந்த காலகட்டமும் 2016 21. அதே போல நிர்வாக அதிகாரியாக மதுரையில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன், அவர் வேலூர் சிறையிலே வேலை பார்த்திருக்கிறார். இவர்கள் 3 பேரும் இந்த கடலூர் சிறைச்சாலை, பாளையங்கோட்டை சிறைச்சாலை, வேலூர் சிறைச்சாலை 3 சிறைச்சாலைகளும் வேலை பார்த்த காலகட்டங்களில் சுமார் 1,62,64,222 ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள் அரசனுடைய பணத்தை. எப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் பேஸ்டு பார்த்தீங்கன்னா, கைதிகள் பொருள்களை தயாரிப்பதற்கு, எழுது பொருள்கள், பேனா, பென்சிலு, பேப்பர், அந்த மாதிரி பொருட்களை தயாரிப்பதற்கு மூலப்பொருட்களை வழங்குவதற்கான ஒப்பந்தம் தனியார் நிறுவனங்களிலிருந்து பெறப்படும். கன்னியாகுமரியில் இருக்கு, திருவண்ணாமலையில் இருக்கு, சென்னையில் இருக்கு. இப்படி இருக்கிற அந்த பிரைவேட் லிமிடெட்ல இருந்து இந்த மூலப்பொருட்களை சிறைத்துறை நிர்வாகத்துக்கு வாங்கி கணக்கு காட்டி அதை சிறை கைதிகள் பொருட்களை தயாரிப்பாங்க. அந்த பொருட்களை அரசு துறைகளுக்கு நேராக வழங்கணும். விஏஓ ஆபீஸு, தாலுகா ஆபீஸு, மாநகராட்சி அலுவலகம், பள்ளிகள், கல்லூரிகளை, இப்படி இருக்கிற நிறுவனங்களுக்கு சிறை கைதிகளுடைய பொருட்களை நேராக வழங்க வேண்டும். ஆனால் இந்த 3 சிறைத்துறை அதிகாரிகளும் கூட்டாக சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, சிறை கைதிகள் தயாரித்ததை போல ஒரு பில்லை கணக்கு காட்டி நேரா அந்த கடையிலிருந்தே ஸ்டேஷனரி பொருட்களை வாங்கி நிறுவனங்களுக்கு விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. போலி கணக்குகளை உருவாக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சிறை கைதிகள் தயாரித்த பொருட்களுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 14.35 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு உற்பத்தி செய்திருக்கிற சிறை கைதிகளுடைய பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்ததாக கூறி போலி கணக்குகளை உருவாக்கி அரசு நிறுவனங்களுக்கே வித்திருக்கிறார்கள். ஸ்டேஷனரில இருந்து நேரா வாங்குறது, அதை கணக்கு போலி பில்லை உருவாக்குறது, அதை உடனே நீங்க அரசு நிறுவனங்களுக்கு வித்துருது. இந்த ஊழலை கண்டுபிடித்து இந்திய தணிக்கை குழு வழக்கு கொடுத்ததன் அடிப்படையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை நேற்றைய தினம் அவர்களுக்கு சொந்தமான வீடுகளில் பல ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். 11 பேரின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி இருக்கிறார்கள். சிறை கைதிகளை திருத்துவதற்குத்தான் சிறைக்கு அனுப்புகிறார்கள். அங்கே அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை போல வேலைகளை கொடுக்கிறார்கள், அவர்கள் முன்னேற வேண்டும் என்று, அல்லது அந்த குற்றவியல் சம்பவங்களிலிருந்து அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் தயாரிக்கிற பொருட்களை காட்சிப்படுத்துவது, அதை மக்கள் வாங்குவது, அவர்களையே விற்பனை செய்ய சொல்லுவது, அவர்களை வேலைக்கு அமர்த்துவது, இப்படியெல்லாம் மனதை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டை அந்த சிறைத்துறை நிர்வாக அதிகாரிகளே செய்திருக்கிறார்கள். அதுவும் சிறை கைதிகளுடைய பொருட்களை அவர்கள் தயாரித்தார்கள் என்பதை போன்ற போலி கணக்குகளை உருவாக்கி கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்திருக்கிறார்கள் இந்த சிறைத்துறை அதிகாரிகள். இது ஒரு பக்கம் ஊழல் சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு வழக்கு தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அரசனுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் துரைமுருகன். அவருக்கு சொந்தமான அவருடைய மகன் கதிரானந்த், அவர் எம்பியாக இருக்கிறார், வேலூர் எம்பி. அவருக்கு சொந்தமான இடங்களில் நேற்று ரெய்டு நடந்திருக்கிறது அமலாக்கத்துறை சார்பிலே. 2019 தேர்தலின் போது வேலூர் தேர்தலை மட்டும் தள்ளி வைத்தார்கள். ஏன்னா வேலூரிலே அதிகமான ஊழல், லஞ்ச பணம் கொடுக்கப்படுகிறது. எதுக்கு? வாக்காளர்களுக்கு பணம் நிறைய புரளுது. ஆயிரக்கணக்கில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறாங்க. அங்க அப்ப ஏசி சண்முகம் நின்னார் பாஜக சார்பில். ஆக 2 பேருக்குமே போட்டி போட்டுக்கிட்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்ன உடனே அப்பவே தேர்தல் நடவடிக்கைகளை அங்க மேற்கொண்டு ஊழல் பணம்ங்கிற பேர்ல பல கோடியை கைப்பற்றினாங்க. கதிரானந்த் அவர்களுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்தது. அதுல கதிரானந்த எம்பி அவரோட வீட்டுல 10 லட்சம் ரூபாயும், அவருடைய உறவினர் வீட்டுல 11 கோடி ரூபாயும் கைப்பற்றினாங்க. அதற்கான ஆவணங்களை தேடி இப்பொழுது 4 இடங்களிலே ரெய்டு நடத்தி இருக்கிறார்கள். கதிரானந்தனுடைய வீட்டிலே எந்த ஆவணமும் கைப்பற்றப்படவில்லை. ஆனால் அவருடைய உறவினர் வீடுகளிலே பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு வழக்கிலுமே இடி சோதனையின் போதெல்லாம் அவ்வளவு பணம் சிக்கியது, இவ்வளவு பணம் சிக்கியது, ஆவணங்கள் நடத்தினோம், எல்லாம் நடத்தினோம் என்பார்கள். ஆனால் குற்றவாளிகள் வெளியில் தான் இருப்பார்கள். அது எந்த கட்சி என்பதை பொறுத்து இருக்கிறது. தேர்தல் இப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக நயினார் நாகேந்திரன் பாஜகவை சேர்ந்தவர், அவருக்கு கொடுப்பதற்காக 4 கோடி ரூபாய் பணம் இங்கே சிக்கியது, ரயில் நிலையத்திலே சிக்கியது. அது இன்னும் விசாரணையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு காலம் அவர்களுக்கு. பாஜகவை சேர்ந்த விநாயகம்
அவர் அதில் குற்றவாளியாக போய் விசாரணைக்கு போவார், வருவார், எல்லாம் செய்வார். ஆனால் இன்னும் அந்த குற்றவாளிகள் அவர்கள் வெளியில் தான் இருக்கிறார்கள். அது என்ன ஏது என்று தெரியாது. ஆக யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்களையும் ஈடு எப்படி நடத்தும், அது பாஜகவினுடைய கண்ட்ரோலில் எப்படி இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு வழக்கிலே தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு எதிராக 15 மணி நேரம் தொடர்ந்து விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். ஹரியானா தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் கைது செய்யப்படுகிறார். தேர்தலின் நேரத்தில் தானே நெருக்கடி கொடுக்குன்னு ஈடி வரும். அவர் மேல கேச போட்டு அவரை தொடர்ந்து விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். நீதிமன்றம் அவருடைய கைதுக்கு தடை விதிச்சிடுது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கு அமலாக்கத்துறை. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, சர்வதேச சட்டங்களை நிறைவேற்றணும், பின்பற்றணும். ஆனா 15 மணி நேரம் ஒருத்தரை தொடர்ந்து விசாரணை பண்ணி இருக்கிறீங்க, எப்படி நீங்க பண்ணீங்க, மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்டித்து இருக்கிறது அமலாக்கத்துறை. இப்படி எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பக்கமாக அது இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிமுக ஆட்சி காலத்தில் சிறைத்துறையில் நடந்த இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை போன்ற அதிகாரிகள் தொடர்ந்து தண்டிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.